கிருஷ்ணர் முத்தான தகவல்கள் 25. மகாவிஷ்ணு எடுத்த 9வது அவதாரம் கிருஷ்ண அவதாரமாகும். கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டங்களில் உரியடி விழாதான் பிரசித்தமாக நடைபெறும். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் வாழ்வில் இயல்பாக அமைந்த கடமைகளை முழுமையாக செய்ய வேண்டும் என்பதை பகவத்கீதை மூலம் கிருஷ்ணர் உணர்த்தியுள்ளார். சென்னையில் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டம் பல்வேறு இடங்களில் நடந்தாலும் ராயப்பேட்டையில் உள்ள கௌடியா மடத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. கிருஷ்ணர் தமிழ்நாட்டில் கண்ணன் என்றும் வட மாநிலங்களில் கண்ணையா என்றும் அழைக்கப்படுகிறார். கிருஷ்ணருக்கு கேசன், கோவிந்தன், கோபாலன் ஆகிய பெயர்களும் உண்டு. கிருஷ்ணர் இளம் வயதில் கோகுலத்தில் வாழ்ந்ததால் அவர் அவதரித்த கிருஷ்ண ஜெயந்தியை கோகுலாஷ்டமி என்றும் சொல்வார்கள். கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்த சீடை, அவல், லட்டு, அப்பம், தட்டை, முள்ளு முறுக்கு, தோயம், வெண்ணெய்ப்பால் திரட்டு, நாட்டு சர்க்கரை போன்றவைகளை படைத்து வழிபட வேண்டும். கிருஷ்ண ஜெயந்தி அன்று குழந்தையின் பாத சுவடுகளை தெருவில் இருந்து வீட்டுக்குள் வருவது போல வரைய வேண்டும். இதனால் கிருஷ்ணரே வீட்டுக்கு வருவதாக ஐதீகம். கிருஷ்ண ஜெயந்தியை கேரளாவில் அஷ்டமி ரோஹிணி என்று அழைக்கிறார்கள். கிருஷ்ணர் கோகுலத்தில் இளம் வயதில் கோபியர்களுடன் சேர்ந்து விளையாட்டுகளில் ஈடுபட்டதை ராசலீலா என்ற பெயரில் நாடகமாக நடத்தப்படுவது வட மாநிலங்களில் பழக்கத்தில் உள்ளது. கிருஷ்ணர் நள்ளிரவில் பிறந்ததாக புராண வரலாறுகளில் சொல்லப்பட்டுள்ளது. எனவே கிருஷ்ண ஜெயந்தி அன்று இரவு வழிபாடு நடத்துவது உகந்தது. கிருஷ்ணர் 3 வயது வரை கோகுலத்திலும் 3 முதல் 6 வயது வரை பிருந்தாவனத்திலும் 7ஆம் வயதில் கோபியர்களுடனும் 8 முதல் 10ஆம் வயது வரை மதுராவிலும் வாழ்ந்தார். கம்சனை வதம் செய்த போது கிருஷ்ணருக்கு வயது 7. கிருஷ்ண பரமாத்மாவின் அருளை பெற கீத கோவிந்தம், ஸ்ரீமன் நாராயணியம், கிருஷ்ண கர்ணாமிருதம் ஆகிய பாடல்களால் துதித்து வணங்க வேண்டும். கிருஷ்ண ஜெயந்தி அன்று சிறுவர் சிறுமிகளை கண்ணன், ராதிகள் வேடமிட்டு ஆராதிப்பது கூடுதல் பலன்களை தரும். இப்படி வேடமிடும் குழந்தைகள் புத்திசாலிகளாக திகழ்வார்கள் என்பது நம்பிக்கை. கண்ணனை வழிபட்டால் அகந்தை அகலும், குழந்தைகளுக்கு மூர்க்க குணம் ஏற்படாது, இளைஞர்கள் தர்மசீலராக வாழ்வார்கள், அரசியல்வாதிகளுக்கு நிர்வாக திறமை அதிகரிக்கும். பெண்கள் கண்ணனை மனமுருகி போற்றி வழிபட்டால் திருமண தடைகள் விலகி கல்யாணம் கைகூடும். விவசாயிகள் கிருஷ்ணரை வழிபட்டால் வயல்களில் விளைச்சல் அதிகரித்து செல்வம் பெருகும், மாடுகள் எண்ணிக்கை பெருகி கடன் தீரும். தொழில் அதிபர்கள் கிருஷ்ணருக்கு சிறப்பான பூஜைகள் செய்தால் புகழ் கூடும், கூட்டு தொழில் செய்தால் வெற்றி பெறுவார்கள், தொழில் நிர்வாகத்தில் ஆற்றல் பெருகும். கிருஷ்ண லீலையை மனமொன்றி கேட்டால் பசி தாகம் ஏற்படாது. கிருஷ்ண நாமத்தை தினமும் உச்சரிப்பவர்களும் கேட்பவர்களும் புண்ணிய உலகை சென்றடைவது உறுதி. பாகவதத்தில் உள்ள அவதார கட்டத்தை பாராயணம் செய்வது மிகுந்த புண்ணியத்தை தரும். அந்த பாராயணத்தை கேட்டாலும் புண்ணியம் கிடைக்கும். கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணரின் அருள் 100% அதிகரிப்பதாக பக்தர்கள் நம்புகிறார்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று ஜபித்தால் கிருஷ்ணர் பார்வைப்படும்.